மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீங்களே எங்க மேல கோவமா இருப்பீங்களேன்னு தான் எங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு கூட தயக்கமா இருந்தது. அதனால ஃபோன் கூட பண்ணாம இருந்தோமே. யார் டிவா? நான் இதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன்? ஆமா, நான் கோவப்படுற அளவுக்கு நீங்க அப்படி என்ன பண்ணிட்டீங்க? என்னம்மா எப்படி கேட்டுட்டீங்க? நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இருக்காது. கண்டிப்பா சம்மந்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இப்படி கேட்டா எப்படிமா? ஏண்டி, நடந்த விஷயத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன், என் பேத்தி இருக்கால, அதான் உன் பொண்ணு பிரியா, அவளுக்கும் இதுக்குமே என்னடி சம்மந்தம் இருக்கு? அவ இதெல்லாம் எதிர்பார்த்தாலாம் என்ன? இங்க பாரு, அவளும் சின்ன பொண்ணு, அவ மனசு வருத்தப்பட்டு இருப்பா. அதான் எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நான் இதுக்கு முன்ன பின்ன உன் பொண்ணை பார்த்ததில்ல. பார்த்துக்கேன், அன்னைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்திருந்தா பார்த்தேன். கொஞ்சம் திமிர்தனமா தான் இருந்தா. ஆனா அப்போ அவ தான் பிரியான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கமலம் சொன்னான், இவ தான் அத்தை பிரியான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு பொண்ணு கொண்டான எல்லாமே என் பேத்திக்கிட்ட இருக்கு. என்ன, எல்லாமே கொஞ்சம் கூடுதலா இருக்குப்பா. உங்களுக்கு பெரிய மனசுமா, அதோட நடந்த எதுவுமே பெருசா எடுத்துக்காம நீங்க சகஜமா இருக்கீங்க. சரி சரி வந்து உங்க நிக்க வச்சு பேசிட்டு இருந்தா எப்படி? வந்து உட்காருங்க, வாங்கம்மா. தேவிச்சு, என்னடா இப்பதான் பெரியப்பா பெரியம்மா கணக்கு தெரிஞ்சோமா? அதானே நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். தேவிச்சு கண்ணா, இந்த பெரியம்மாவும் பெரியப்பாவையும் சுத்தமா மறந்துட்டு போல இருக்கேன். அக்காக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த பெரியம்மாவும் பெரியப்பாவும் சுத்தமா மறந்துட்டேன். அப்படிதானே? ஐயோ பெரியம்மா, அப்படிலாம் இல்ல. பெரியப்பா, ஏன் பெரியப்பா அப்படிலாம் இல்ல. நிலா குட்டி நம்ம வீட்டை விட்டுட்டு போயிட்டாலேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா இப்போ நிலா குட்டி கூடவே தான் இருக்கேனே நானு. அதனால கொஞ்சம் வேலைகள் அதிகம் பெரியப்பா, அதான் வர முடியல. அது மட்டும் இல்ல, நான் சாரோட ஃபேக்டரியில தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு டைம் இல்லை பெரியப்பா. இல்லைன்னா நான் வராம இருப்பேனா? என் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பார்க்காம இருப்பேனா நானு? சும்மா சொல்லாடக்கண்ணா, எனக்கு தெரியும். எல்லாமே தேவகி சொன்னா. நீ அங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னா. நீ நிலா கூட தான் இருக்கேன்னு சொன்னா. நிலா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அர்ஜுன் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அது சரி, இப்படியே கேட்டுட்டு பொண்ணு எப்படி இருக்கா, மருமகன் எப்படி இருக்கான்னு ஏண்டி வந்து பார்க்கணுங்கிற நினைப்பே இல்லைல்ல உனக்கு? அடே என்னம்மா, இப்ப கூட இவர்கிட்ட இதை அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோமே. நிலாவையும் மாப்பிளையும் கூப்பிட்டு நாங்க விருந்து வைக்கணும். இது வரைக்கும் விருந்தே வைக்கலாம். அதான் கூப்பிடலாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தா நீங்களே வந்து நிக்கிறீங்க. உண்மையாவே என் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் 100 ஆயுசு தான் போங்க. சொல்லிக்கிட்டே இருக்காதடி, சீக்கிரம் என்ன பண்ணணுமோ சட்ட சருக்குன்னு பண்ணு. ஏன்னா நீ இதெல்லாம் பண்றதுனாலதான் இங்க ஒரு சில காரியங்கள் நல்லாதான் நடக்கும். என்னம்மா என்னம்மா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் போக போக உனக்கே புரியும். நடக்கும்போது நீயே பார்க்க தானே போற. சரி சரி, அதெல்லாம் எல்லாம் நல்லாவே நடக்கும். ஆமா, என் பேத்தி பிரியா எங்க இருக்கா? அம்மா, அவ மேலதான் இருக்கா. நீங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. நின்னுட்டே இருக்கீங்க. சரு, முதல்ல அம்மா உட்கார வை. நீ போய் அம்மாக்கு குடிக்க எதனா கொண்டு வா. விஜு, வாடா வந்து உட்காரு. பெரியப்பா, இல்ல பெரியப்பா, ஃபேக்டரிக்கு டைம் ஆகுது. அதுவும் இல்லாம கொஞ்சம் முக்கியமான வேலைலாம் இருக்கு. நான் கிளம்பணும் பெரியப்பா. பெரியம்மா, நான் ஞாயிற்றுக்கிழமை போல வரேன் பெரியம்மா. நான் பாட்டியை விட்டுட்டு போலாம் தான் வந்தேனே. ஆளே மாறிட்டடா. வந்தது வராததுமா காலைல சுடு தண்ணி ஊத்தன கணக்கா ஓடுற பத்தியா? பெரியம்மா, நான் வீட்டு பக்கமே அவ்வளவா வந்தது கிடையாது. பிரியாக்காக்கு பயந்து பயந்து இந்த பக்கம் வந்ததே கிடையாது. ஆனா இப்ப வந்திருக்கேன்னா பாட்டிக்காக தான் வந்தனே. அது என்னமோ சரிதான். ஆமாமா, என்ன திடீர்னு எங்க நினைப்பெல்லாம் வந்திருக்கு? இந்த பக்கம் தான் வந்திருக்கீங்க. இந்த பக்கம் காத்து வீசுது, என்ன விசேஷம்? அடி, விசேஷம் இருந்தாலும் என் பொண்ணு வீட்டு பக்கம் வரணுமா என்ன? அதெல்லாம் எந்த விசேஷமும் இல்ல. என் பொண்ணு வீட்டுல ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன 4-5 நாள் இருக்கலாமா, இல்ல இப்பவே கிளம்பிடுவா? ஐயோ, என்னமா சொல்றீங்க? 4-5 நாளா? 4-5 நாள்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு மாசமா நீங்க இருக்கணும், பாத்துக்கோங்க. அதாவது கண்டிப்பா ஒரு மாசம் நீங்க இங்க இருக்கணும். நாங்க நிலாவையும் மாப்பிளையும் விருந்துக்கு கூப்பிடும்போது உங்களையும் கூட கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, எங்க நேரம் நீங்களே வந்துட்டீங்க. கவலைப்படாதிரி சரோஜா, நான் வந்த வேலை முடியாம இங்க இருந்து நகர மாட்டேன். என் வேலையே இப்ப இங்க தானே. ஒரு மாசம் என்ன, நான் வந்த வேலை ஒரே நாள்ல முடிஞ்சாலும் மறுநாள் என் பெட்டி படைக்கி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன். சரிம்மா, வாங்க உட்காருங்க. இந்த வச்சுக்கண்ணா, ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்போ மாப்பிளையும் நிலாவையும் விருந்துக்கு கூப்பிடுவேன். அன்னைக்கும் நீ வந்துடணும் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பெரியமா, கண்டிப்பா வந்துடுறேன், கவலையே படாதீங்க. சரி பெரியமா, நான் பாட்டியை விட்டுட்டு போலாம் தான் வந்தேன். டைம் ஆகுது பெரியப்பா, கிளம்புறேன், கோச்சிக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை கண்ணா, நீ கிளம்பு, உனக்கு வேலை இருக்கலாம், நீ கிளம்பு. ஆமா ஆமா, அவனுக்கு இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. போட்டோம், போய் அதை பார்க்கட்டும். ஓய் பியூட்டி, என்ன ஏதோ மார்க்கமா பேசுற மாதிரி இருக்கு? சரி பிளாக்கி, நானும் உனக்கு கொஞ்ச நாளா பார்த்துட்டு தானே இருக்கேன். இந்த டார்லிங் கிட்ட நீ வர வர சரியாவே பேசுறது இல்ல. சரி சரி, என்னை விட்டுட்டு போயிட்டோமேனு அப்படியே அங்க சந்தோஷமா இருந்துடாத. தினமும் இங்க வந்து பார்த்துட்டு போகணும். இந்த டார்லிங்கால இந்த பிளாக்கியை பார்க்காம இருக்க முடியாது, தெரியுமில? அதனால சாயங்காலம் வேலை விட்டு முடிஞ்சதும் இங்க வந்து ஒரு 8 இந்த டார்லிங்கை பார்த்துட்டு தான் போகணும், புரியுதா? அச்சோ என் பியூட்டி, உன்னை பார்க்காம இருப்பேனா? கண்டிப்பா, நீ சொல்றது என்ன, நானே தினமும் ஈவினிங் வந்து என் பியூட்டி கூட ஒரு 1/2 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன். போதுமா பியூட்டி? அதுடா பிளாக்கி. லவ் யூ பியூட்டி. போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, சரிப்பா, கிளம்புறேன். அர்ஜுனோட பாட்டி இல்ல? என்னடி பேத்தி அப்படி பாக்குறேன்? நான் யாருன்னு தெரியலையோ? இல்ல இல்ல, தெரியும். அதானே பார்த்தேன். என்ன தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குமா என்ன? நம்ம 2 பேரும்
ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் பார்த்தாலும் நம்ம மீட்டிங் பெருசாச்சு. அதான் மறக்க முடியுமா அத? என்னடி பேத்தி, சரிதானே? ம், ம், ஆமா. ம், என்னை பத்தி இப்ப உனக்கு புரியாது. போக போக இந்த பார்வதி யாருன்னு உனக்கு நல்லாவே புரியும். இப்படியே எத்தனை காலம் தனியா இருக்க போற? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கதான் இந்த பார்வதி உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன பிரியா பாத்துட்டு இருக்க? இவங்க யாரும் தெரியும்ல? அதாம்மா, அர்ஜுனோட பாட்டிமா. ஆமா பிரியா, அர்ஜுன் மாப்பிளையோட பாட்டி தான். ம், தெரியும்ப்பா. நான் பாட்டிய இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஆமா ஆமா, நாங்க முன்னாடியே பார்த்து பேசி பழகி இருக்கோம். அப்படிதானே பேத்தி? நல்லா இருக்கீங்களா பாட்டி? பரவாயில்லையே, அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு அடக்கமாவே தான் பேசுறாளே. இந்த அடக்கத்துக்கு பின்னாடி உள்ளவன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்னடி பேத்தி, இந்த பாக்குறியே குத்துக்கள் கணக்காக தானே இருக்கேன். சரிங்க பாட்டி. சாப்பிட்டீங்களா? அம்மா, பாட்டிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா? எனக்கு என்னம்மா, நான் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறேன். நான் இனிமே இங்கே தானே இருக்க போறேன், அதனால நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். நீ கோட்டை கிளம்பணும்ல, நீ போய் முதல்ல சாப்பிட்டுட்டு கோட்டை கிளம்பு. இங்கேயா? என்ன பாட்டி சொல்றீங்க? அட, உனக்கு சொல்லல, இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்க போறேன். நான் ஒரு வாரம்ன்றேன், உங்க அப்பனும் ஆத்தாலும் ஒரு மாசம் இங்கே இருன்னு சொல்றாங்க. ஆமா, நீ என்னவா சொல்ற? அதுக்கு என்ன பாட்டி, இருங்க, உங்களுக்கு எத்தனை நாள் விருப்பப்படுதோ அத்தனை நாள் இருங்க. ம், இருக்கேம்மா, இருக்கேன். பிரியா, பிரியா ரெடியா? நான் விஜய், நான் ரெடியா தான் இருக்கேன். நம்ம கிளம்பலாம். வாப்பா விஜய், இருப்பா, சாப்பிட்டு கிளம்புறீங்க? இல்ல ஆண்டி, பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. பிரியா, நம்ம கிளம்பலாம். அடே பேராண்டி, ஓஹோ, பாட்டி வேற இருக்காங்களே. பிரியா வேற இருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? பாட்டி, நீங்க எப்படி பாட்டிங்க? எப்போ வந்தீங்க? விஜய்க்கு பாட்டியை தெரிஞ்சிருக்க? ஆமால, விஜய் தான் அடிக்கடி அர்ஜுன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான்ல, அப்ப பாட்டியை தெரியாம இருக்குமா என்ன? அது மூலயமா பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பேராண்டி, அப்படியே கமக்கமா வந்துட்டு போறேன். இந்த பாட்டி இருக்கிறது கணக்கு தெரியல என்ன? சரி, அப்படிலாம் இல்லை பாட்டி, நான் உங்களை சரியா கவனிக்கல. அதான், எப்போ பாட்டி வந்தீங்க? ஆனா காலமரமே வந்துட்டு, ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதான் வெள்ளனே வந்துட்டு. அது சரி, என்ன வச்சு செய்யறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அப்படியா பாட்டி? நல்லது பாட்டி. சாப்பிட்டீங்களா? ஏதாவது டீ காஃபி குடிச்சீங்களா? அடே என்னடா பேச்ச மாத்திர? இங்க பாரு, நீ என்ன பேச்ச மாத்தினாலும் சரி, நான் கேட்டதுல குறியா இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன ஆச்சு? கேள்வியா? என்ன கேள்வி பாட்டி கேட்டாங்க? எதுக்கு விஜய் இப்படி திருன்னு முழிக்கிறான்? பாட்டி, அது அது வந்து அது சொல்றேன் பாட்டி. ஏய், நேத்து மாதிரி நழுவிட்டு ஓடல பாரு, அப்படிலாம் இன்னைக்கு விட மாட்டேன் சொல்லிட்டேன். இன்னைக்கு எனக்கு நீ ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். நான் கேட்டதுக்கு என்னடா ஆச்சு? இங்க பாரு, இப்பவே நீ உன் சம்மதத்தை சொல்றியா இல்லையா? அது பாட்டி, அது வந்து என்ன நடக்குதுங்க? பாட்டி அப்படி என்ன கேட்டுட்டாங்க? எதுக்கு விஜய் இப்படி தடுமாறிட்டு இருக்கான்? விஜய், பாட்டி அப்படி என்ன கேட்டாங்க? அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு இவ்வளவு தயங்கிட்டு இருக்க? அப்படி என்ன கஷ்டமான கொஸ்டினை கேட்டுட்டாங்க? அப்படி சொல்லி பேத்தி, நான் உன்னை அப்படி கஷ்டமான கேள்வியெல்லாம் உனக்கு கேட்டல. நல்ல ஈஸியான ஒண்ணுதான், அதுக்கு இவன் இவ்வளவு தயங்கிட்டு இருக்கான். நீ ஏன் இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லிடி பேத்தி. என்னவா இருக்கும் விஜய்? என்னன்னு சொல்லு. அவன் சொல்ல மாட்டான் பேத்தி, அது நான் சொல்றேன். ஒன்னும் இல்லடி பேத்தி, என் ஊர்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு 20 22 வயசோ தான் இருக்கும். நல்ல பொண்ணு பாத்துக்க, நல்ல வெள்ளத்தலை போட்டுக்கிட்டு நல்ல தலை தலைன்னு இருப்பான். அவளை இவனுக்கு பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். இவன்கிட்ட போட்டோவையும் காமிச்சிட்டேன். பொண்ணு பார்க்க செக்கச்சவேல்னு தேவதை கணக்கா இருப்பா. ஆனா இவன் தான் அவன் பதில சொல்லாமலேயே இருக்கான். ஓஹோ, என்ன பிரியா ஃபேஸ் மாறுது? சீச்சி, இவன் எதுக்கு அப்படி எல்லாம் நம்ம பார்க்க போறான்? அதெல்லாம் இருக்காது. டேய் விஜய், உன் கண்ணுக்கு எல்லாமே தப்பா தெரியுதுடா. என்னடி பேத்தி, நான் சொல்றது சரிதானே? இவன் இப்படி என்ன எத்தனை நாளைக்கு இருப்பான்? அவனுக்கு காலகாலத்தை கல்யாணம் ஆக வேணாம், வயசாயிட்டு போகுதுல்ல. என்ன அர்ஜுனுக்கு இவனுக்கு ஒரு வயசு தானே இருக்கும். இந்த அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இவனுக்கு கல்யாணம் ஆகணும்ல. இவனும் எனக்கு ஒரு பேர மாதிரி தானே பேத்தி. அதான் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியிருக்கேன். நீயும் ஒரு ஃப்ரெண்டுன்ற கடமைக்கு நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிடி பேத்தி. அட்வைஸ் தானே பண்றேன், அட்வைஸ் பண்றேன். என்னடி பேத்தி, நான் சொன்னது சரிதானே? உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல அறிவுரையா சொல்லுமா? அறிவுரை தானே சொல்றேன். அறிவுரை அவனுக்குள்ள, உங்களுக்கு தான் சொல்லணும் பாட்டி. பாட்டி, அது ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். விஜய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சுதான், அவனும் கல்யாணம் பண்ணணும் தான். நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனா பாருங்களேன், அவன் துரதிர்ஷ்டம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது பாட்டி. கல்யாணம் பண்ண முடியாதா? ஏன் இவ இப்படி சொல்றா? இல்ல இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். எதுக்கு இவ இப்படி சொல்றா? அடியே பேத்தி, நீ இப்ப என்னடி சொல்ல வர? ஏன் பேருக்கு என்னடி குறை? அவனை பாரு, ஆம்பளை சிங்க மாட்டோம் சும்மா கம்பீரமா நிக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு இல்லடி, 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் 3ஆம் மாசமே முழுதமாக்கிடுவான். அடுத்த 10வது மாசம் கையில புள்ள ஆணு ஊன்னு கத்திட்டு கிடக்கும். அப்படி சொல்லுங்க பாட்டி. இவ எதுக்கு இப்படி சொன்னான்னு எனக்கு தெரியலையே. டேய் விஜய், நீ நல்லா தானே இருக்க. இவளுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அடியே, நீயும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன லவ் பண்ணுவடி. லவ் பண்ண வைப்ப. அப்ப தெரியும் இந்த விஜய் யாருன்னு. 3வது மாசமே முழுதமாக்குறானா இல்லையான்னு பாருடி. பாட்டி சொன்ன மாதிரி 10வது மாசம் குழந்தை கையில இருக்கும். ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க பேரை தப்பாலாம் சொல்லல. விஜய் வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட ஆமாடி பேத்தி, தெரியுமே. அந்த சில்லு வண்டி தானே. என்னம்மா பேசுது? வாயிடி அம்மா. அந்த சில்லு வண்டிக்கு இதுக்கு முன்னாடி இந்த வாய் இல்லையாமே. அந்த சில்லு வண்டிக்கு நீதான் ட்ரைனிங் கொடுத்தியாமே. அப்படியாடி பேத்தி? பாட்டி போத்து விட்டுட்டாங்களே. போச்சு. இவ வேற இதுக்கும் சேர்த்து என்ன வச்சு செய்வாளே. அது சரி. டேய் விஜய், என்னை கூத்து விட்டா வச்சிருக்க சிக்கரண்டா உனக்கு. என் கூட தானே வெளியில வந்தாகணும். அப்ப இருக்குடி மகனே உனக்கு. பாட்டி, நான்லாம் ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கல. பாப்பாக்கு தைரியம் சொல்லி கொடுத்தேன். தைரியமா இருக்கணும், இப்படிதான் பேசணும்னு தைரியம் தான் சொல்லி கொடுத்தேன் பாட்டி. தெரியுது, அந்த சில்லு வந்து பேசுறதுலே தெரியுது யாரு ட்ரைனிங்னு. அது என் பேத்தி பிரியா ட்ரைனிங் தானே. இப்பதானே எனக்கு நல்லாவே புரியுது. சரிடி பேத்தி, இப்ப அந்த சில்லு வண்டுக்கும் விஜய் கல்யாணத்துக்கு என்னடி இருக்கு? என் பேரன் கல்யாணம் பண்ணி போறான், அந்த சில்லு வண்டி என்ன பண்ண போறான்? இல்ல பாட்டி, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை விஜயா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. இப்பன்னு பார்த்து நீங்க யாராவது பொண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுல ஏதாவது நினைப்பாங்கல்ல, யார் இந்த குழந்தை என்ன ஏதுன்னு. அது ஒரு தப்பான கண்ணோட்டத்தை தானே காட்டும். அதுக்கு தான் சொன்னேன், இப்போதைக்கு விஜய்க்கு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. போடி பேத்தி, நீ உன் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணு பார்த்தா நீ என்னடா அதை இதை சொல்லி குழப்பிட்டு இருக்கேன். டே பேராண்டி, இவெல்லாம் வீட்டு தள்ளுடா. நான் கேட்டதுக்கு என்னடா பதில் சொல்றேன்? என்னடா அந்த பொண்ணை ஊர்ல இருந்து வர சொல்லவா? நீ என்ன ஏதுன்னு பாக்குறியா? பொண்ணை பாரு, பொண்ணை பார்த்ததுன்னு உனக்கு பிடிச்சிடும். பொண்ணு தங்க ரத மாட்ட இருப்பாடா. இங்க பாரு பேராண்டி, நான் சொல்றதை கேளு. அந்த பொண்ணை இன்னைக்கு சாயந்தரமே வர சொல்றேன். ராத்திரி 8 மணி போல அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு வர சொல்றேன். போய் பாரு, பேசு, பிடிச்சிருந்தா சொல்லு. அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவோம். பாட்டி அது பாரா பேராண்டி, வந்து போய் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு குழம்பிட்டு இருக்காது. உன் ஆத்தாக்காரி என் கிட்ட உன் கல்யாண பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான். நான் உன் ஆத்தாக்காரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் பேராண்டிக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன்னுட்டு. அதனால சொல்றேன், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. சாயங்காலம் பஸ்ஸுக்கே வர சொல்றேன். 8 மணி போல போய் அந்த பொண்ணை பாரு, ஒரு வார்த்தை பேசி பாரு. அப்புறம் நான் வேணான்னு சொன்னாலும் நீ வேணான்னு சொல்ல மாட்டேவா? சரிங்க பாட்டி. ஏய், எதுக்கு பிரியா இப்ப மெரிச்ச? அப்படி வாடி என் பேத்தி. நான் ஒன்னும் மெரிக்கல, காலே தெரியாம பட்டுருச்சு. சாரியா சாரி. விஜய், கோட்டுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? தெரியாம பட்டுருச்சான். தெரியாம பட்டிருக்கேவா இந்த அடி? அப்ப தெரிஞ்சு பட்டிருந்தான் கால் போயிட்டு இருக்கும் போல இருக்கேன். போலாம். பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்களே, அதுக்கு சரி. ஏய், இப்போ தெரியாம தான் பட்டுச்சோம். ஆமா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அடிக்கடி தெரியாம பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு கோட்டுக்கு டைம் ஆகுது, கிளம்பு. அடிய பேத்தி, பாவண்டி, என் பேராண்டி, கொஞ்சம் பார்த்து பண்ணு. பேராண்டி கேட்டதுக்கு பதிலே காணும். இந்த கிளவிய முதல்ல இந்த கிளவிய போட்டு தள்ளணும். ஆமா, இப்ப எதுக்கு இந்த கிளவி நம்ம வீட்டுக்கு வந்தது? வந்தது இல்லாம விஜய்க்கு பொண்ணு பார்க்கதாமா பொண்ணு. ஜெய், கோட்டுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? பேராண்டி கேட்டதுக்கு பதில காணும். அது சரி, பதில் சொல்லலான்னு வாயை திறந்தாதான் இவ கால பதம் பாக்குறாளே. ஆனா இவ எதுக்கு இப்படி என்ன பண்றான்னு தெரியல. பாட்டி சொன்னது செஞ்சா இவன் நம்மள வச்சு செய்யறான். நான் ஏதாவது வாயை திறக்கலன்னா பாட்டி தனியா வச்சு செய்வாங்க போல இருக்கு. இப்படி பாட்டிக்கு இவளுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன்னு. டேய் விஜய், இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடு. பாட்டி டைம் ஆயிடுச்சு, இது வந்தாலும் நம்ம அப்புறமா பேசலாமா? டைம் ஆகுது பாட்டி, நாங்க கிளம்புறோம். பிரியா, கிளம்பலாமா? கிளம்பலாம். நீ முதல்ல முன்னாடி போ. நீங்க நின்னு இந்த கேள்வி கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். பலாம் விஜய், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அது சரி, என் பேத்தி வச்சு வேற போல இருக்கேன். சரிடா பேராண்டி, சாயங்காலம் என் பேத்தி விட வருவல, அப்ப நீ என்னன்னு சொல்ற சரியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைய நான் ஊர்ல இருந்து வர சொல்லுவேன். அதுக்கு தான் சொல்றேன். டேய், செக்கச்சவே இருப்பாடா பொண்ணு, நான் தங்கமான பிள்ளை, கொழுக்கு முழுக்குன்னு இருப்பா, சும்மா தலை இருப்பா. பாத்துக்க, அழகுக்கும் அறிவுக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நல்லாவே மேட்சா வாடா.
இவன் எதுக்கு சும்மா சும்மா என்ன மறைக்கிறான்? பாட்டி தானே சொன்னாங்க போட்டிய மாடி அடிய ராட்சசி சும்மா சும்மா என்ன மறைச்சேன். கிழவி முறை ஓத்துறதுக்கு இந்த கிழவிக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாமான்னு இருக்கு. பிரியா நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீ வந்து. சாரி, எனக்கு பிசினஸ் மீட்டிங் இருக்கும். ஆமா மறந்தே போயிட்டேனே. சரி ஓகே, கேட்டு வரட்டும், வந்ததை பார்த்து பேசிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். ஆமாங்க. வாயாடி வந்துட்டோம். இவகிட்ட பேச ஆரம்பிச்சோம், இன்னைக்கு மீட்டிங்கே மறந்துடுவேன். டே அர்ஜுன், காலையில கவரக்கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? அவ ஸ்கூலுக்கு போகணும், நம்ம மீட்டிங்க்கு போகணும். கரெக்டா இரு, உடனே விழுந்துடாது, புரியுதா? ஆமாங்க. விட மாட்டான். ஏண்டி நம்ம ஸ்டடியா இருக்கோம்னு நினைச்சாலும் இதை இருக்க விட மாட்டா போல இருக்கேன். ஏய் குல்ஃபி, என்ன சொல்லு? ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படியே சொல்லு. மாமா அப்ப என்ன பார்த்து கூட பேச மாட்டீங்களா நீங்க? இப்போதான் மாமா மாமான்னு கொஞ்சம். ஏய் காலையில மீட்டிங் இருக்குடி, இப்போ நான் பார்த்தேன் இங்கேயே தங்கிடுவேன். இல்ல இல்ல குல்ஃபி, இல்லடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னன்னு சொல்லு. என்ன பாத்தீங்களா தான் சொல்லுவேன். விட்ட மாட்டாளே. குல்ஃபி சொல்லுமா, விளையாடாத, கொஞ்சம் வேலை இருக்குமா சொல்லு. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க. நான் சும்மா தான் கூப்பிட்டேன், உங்களுக்கு காஃபி கொடுக்கலாம் தான் வந்தேன். இந்தாங்க காஃபி. காஃபி தான் அங்க டேபிள் மேல வச்சிருக்கோம், நான் எடுத்துக்கிறேன். அது கூட வாங்கி குடிக்க மாட்டீங்களா? சொன்னமே அம்மா புரிஞ்சுக்கொடி. ஆமா உன்னை பார்த்தாலே அவ்வளோதான் ஒரு மார்க்கமா மாறிடுறேன். இப்போ எனக்கு மீட்டிங் வேற இருக்கு, உன்னை பார்த்தா இந்த ரொமான்ஸ்ல தங்கிடுவேன். அதனாலதான் மாமா பார்க்காம இருக்கேன். ஏ குல்ஃபி வச்சுட்டு போமா, எடுத்துக்கிறேன் சரியா? கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க மாமா, நீங்க வேலையை பாருங்க, நான் போறேன் மாமா. ஐயோ அவன் வாய்ஸ்ல ஒரு ஃபீலிங் தெரியுது. டே அர்ஜுன், மீட்டிங் தானே, என்ன உங்களை பார்த்து 4 வார்த்தை ரொமான்ஸா பேச போறேன், அவ்வளவுதானே? அதுக்குள்ள என்ன மீட்டிங்க்கு டைம் ஆயிடுமா என்ன? அதான ஆயிட்டு போகுது, அதனால சீக்கிரம் போகணும் மீட்டிங்க்கு. பரவாயில்ல, அதுக்காக என் செல்ல குட்டியை ஃபீல் பண்ண வச்சுட்டு போறதுதான். அதெல்லாம் முடியாது. குல்ஃபி சொல்லுங்க மாமா. என்னடி திடீர்னு இப்படி வந்து நிக்கிறான்? எப்படி மாமா வந்திருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் பாரதி பண்ண வேலை தான். பாரதி தான் ஆடம் பிடிச்சி இந்த சுடிதார் போடுங்க நீ போடுங்க நீ சொன்னான். சரி போட்டு பார்க்கலாமே போட்டு பார்த்தேன். பார்த்தேன்னா அழகா இருந்தது. அதான் இந்த அழகை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, என் மாமாக்கு காட்டலான்னு ஓடி வந்தேன். எப்படி மாமா? என்னங்க மாமாங்க இப்படி வச்சு கண்ணு வாங்காம பாக்குறீங்க? என்ன விழுந்துட்டீங்களா? ஏண்டி கேட்க மாட்டான், தானே இப்படி வந்து நிக்கிறான். ஏய் காலையில உன்னை பார்க்க கூடாது, உன் முகத்தை பார்க்காம அவன் மெய்டா கிளம்பி போயிடலான்னு நினைச்சேன். பிசினஸ் மீட்டிங் இருக்குடி, அதனால உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை பார்த்தா இங்கேயே தங்கிடுவேன்னு நினைச்சேன். அங்க வச்சுட்டேன். அந்த நினைப்புல இருந்தீங்களா சாரு? ஏன் மாமா அப்ப என் முகத்தை பார்க்காமலே அமைதியா கிளம்பி போயிடலான்னு இருந்திருக்கீங்க உங்களா? ஆமா நீங்க அமைதியா போயிட்டா என்ன ஸ்கூல்ல யார் டிராப் பண்றதா? குல்ஃபி அதை பத்தி யோசிக்காம இருப்பானா? கீத்து ஏதோ உங்க ஸ்கூலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அவ கூட போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லையே. ஏய் ஏன்டி இப்படி பண்றான்? என்ன பண்ண? அதனால நீங்க போங்க மாமா, என்கிட்ட பேசாதீங்க. என்ன பார்க்காமலே போலாம் தானே இருந்தீங்க. ஏனாண்டி இப்படி ஒரு நாளும் ஒரு மாதிரி வந்து கொண்டுட்டு இருந்தோம். நான் என்ன தாண்டி பண்ண முடியும்? போதா குறைக்கு எதுவும் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் வேற போட்டு வச்சிருக்கேன். ஏய் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாத சொல்லிட்டேன். ஆன் பாவம் சும்மா விடாது பாத்துக்க. நான் உங்களை டார்ச்சர் பண்ணலாம் வரலாம். உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு ஹாத்த டிஃபன் ரெடியா இருக்குன்னு கூப்பிட்டாரு சொன்னாங்க. கீழே டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்க மீட்டிங் கிளம்பலாம். நான் கீத்து வந்ததும் கீத்து கூட ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஏய் அடியே குல்ஃபி, ஸ்கூலுக்கு இப்படியா போக போற? ஐயோ நீங்க வேற மாமா இப்படி மட்டும் போனேன். அந்த சொட்டை மணி பிரின்சிபல் இருக்கான் பாருங்க, அவ்வளவுதான் எனக்கு 6 நாள் முழுக்க லெக்சர்ன்ற பேர்ல ஐயோ கொன்னு எடுத்துருவான் மாமா. நான் இப்படியெல்லாம் போல,
இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சாரி மாதிரி போயிடுவேன். ம் அதுவும் சரிதான். சரி காஃபி குடுக்கறேன்னு சொல்லிட்டு நீயே வச்சிட்டு இருக்க, குடுப்பியா இல்லைன்னா? ஐயோ என்ன காபி பிடிங்க, அது கொடுக்கதான் வந்தேனே நானு. இந்தாங்க பிடிங்க. ம் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி பூஸ்ட் குடிக்கணும் மாமா. முதல்ல பூஸ்ட் குடி, அப்புறமா காஃபி குடிக்கிறேன். பூஸ்ட் இவ்வளவு காலையில எல்லாம் பூஸ்ட் கிடையாது மாமா. நீங்க மீட்டிங்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரேன், அப்ப கொடுக்குறேன். இப்ப பூஸ்ட் கிடையாது, ஒன்லி காஃபி மட்டும் தான். பிடிங்க. ஓய் நீ என்ன குடுக்குறது? நானே எடுத்துக்கிறேன். கம்மலிலே தொங்கிவிடவா, அங்கேயே தங்கிவிடவா, உன் கண்ணம் தீண்டி கிடப்பேனே கிளியே. இவள் கண்ணுக்குள்ளே உள்ளதென்ன, என்ன சக்தியோ, இவள் பக்கமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ. இவன் கைகளிலே உள்ளதென்ன மந்திர கோலோ, இவன் தொட்டவுடன் உயிர்த்தெழுந்தது மங்கையின் உடலோ. ஓய், என்ன பூஸ்ட் எடுத்துக்கிட்டா? வேண்டாம் வேண்டாமா, எனக்கு வேணும்டி. மாமாங்க, உங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகுது, போங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சு டிஃபன் கூட சாப்பிடாம அரைக்க பறக்க ஓடிடுவீங்க. இந்த டைமை டிஃபன் சாப்பிட்றதுல யூஸ் பண்ணுங்க. போங்க மாமாங்க. ஆமா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் போறேன், அதுக்கு தான் இந்த டைமை யூஸ் பண்ண போறேன். ஆமாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. எதுவும் பேசாத. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல, என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல. அழகு மணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாதே. நெற்றித்தொடும் முடியழகா ஒற்றை முடி தாராயா. மீட்டிங்க்கு நீங்களா போறீங்க? ம் ஆமா ஜெய், மீட்டிங்க்கு நான் பண்ணதான் சரியா வரும். நீ ஃபேக்டரிக்கு போ, ஃபேக்டரிக்கு போயிட்டு வேலைங்களா எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு நான் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த அர்ஜுனை பார்த்து பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன டேட் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தனியா போய் அவன்கிட்ட பேச போறீங்களா? நோ டேட், நானும் உங்க கூட வரேன். நீங்க தனியா போய் அவன்கிட்ட பேசி அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்காம தேவையில்லாம ஏதாவது பேசிட்டானோ எனக்கு சத்தியமா கோவம் வந்துடும் டேட். அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்க மாட்டேன் டேட். அஜய் நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. விரோதியாவே இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவானே தவிர வந்தவனை ஏன்டா வந்தேன்னு கேட்க மாட்டான். அதுவும் இல்லாம வயசுல பெரியவங்கள அவன் எப்பவுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவான். அவன் கண்டிப்பா எனக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவான். நான் அவன் விரோதின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அவன் எனக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுவான். அவனை நான் பல தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவனோட வளர்ப்பு அந்த மாதிரி. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் கண்டிப்பா அர்ஜுன் கிட்ட பேசியே ஆகணும், அதுக்காக தான் நான் போறேன்னு சொன்னேன். ஓகே டாட், இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கிறது பெஸ்ட் இல்ல. அஜய் ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் விரோதி நான் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் உனக்கு இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியுமே தவிர அவன் நீதான்றது அவனுக்கு இப்போ வைக்க தெரியாது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும், புரியுதா? டாட் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களை தனியாக அனுப்பிட்டு நான் எப்படி டாடிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு? அவன் உங்களை ஏதாவது தரவரவா பேசிட்டானா? என் மனசு அடிச்சுட்டே இருக்கும் டாட். அஜய் நான் சொல்றேன்ல, அவனை நான் இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மீட்டிங்ல அவனை பார்த்துருக்கேன். அவன் இது வரைக்கும் எனக்கு மரியாதை கொடுத்து தான் பேசியிருப்பான். அர்ஜுனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா அவனை அந்த அளவுக்கு தான் வளர்த்துருக்காரு. ஸோ அவனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பாத்துக்கிறேன். டாட் ஸ்டாப் இட், சும்மா அவனை பத்தி இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோவமா வருது. என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறான், எனக்கு பிடிக்கல டாட். ஓகே டாட், நீங்க பாத்துக்கோங்க. எதனா ப்ராப்ளம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, ஆளுங்களோட கரெக்டா வந்துடுவேன். அண்ணா அஜய் அண்ணா வாங்க சார், எப்படி இருக்கீங்க? என்ன சார் ஜெயில் பண்ணலாம் எப்படி இருந்தது? சிறப்பா இருந்ததா? பெரியப்பா அது ஷேடா பைசை பெரியப்பா. டேய் வாய மூடு, அப்பா கோவமா இருக்கார்ல. ம் சரிங்கண்ணா. டேய் உனக்குலாம் இன்னுமா புத்தி வரலாம்? இங்க பார், தப்பு பண்றது தப்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அந்த தப்ப யார் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பண்ணணும். ஆமா அது சப்ளை பண்ற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பண கஷ்டம் வந்துருச்சு? இல்ல பெரியப்பா, அது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஓ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணதுனால இப்ப சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கியோ? பெரியப்பா சாரி. வாய மூடும், அந்த ஜாமீன்ல எடுக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். 3 நாளுக்கு மேல ஜெயில வைக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பாடுபட்டு தெரியுமா? ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. அங்க உங்க அம்மா அவ துடிச்சு போயிட்டான். இங்க உன் பெரியம்மா அவ ஒரு நாள் முழுக்க அழுது தீர்த்திட்டான். ஆனா உனக்கு என்ன, இதெல்லாம் பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஜெயில நிம்மதியா உட்காந்து காலி தின்னுட்டு வர, அப்படிதானே? சாரி பெரியப்பா. இங்க பாரு ரகு, உங்க அப்பா என்ன நம்பி மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்கான். என் தம்பி திரும்பி வந்து இப்ப என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்கறானோ அவனை நான் இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கேன்னு காட்டணும். அதை விட்டுட்டு அவன் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான், போய்ட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு நான் காட்டக்கூடாது. இனிமே இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன் அப்புறம் நானே உனக்கு கொண்டு பாத்துக்க. இப்ப நான் ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன், அதனால உனக்கு சும்மா விட்டுட்டு போறேன்.
போய் காலேஜ்ல படிக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தது, நான் பொல்லாதவனா மாறிடும். பாத்துக்க. ஜெய் வேற எதுக்கும் வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு பார்த்து பைசல் பண்ணு. நான் மீட்டிங் கிளம்புறேன். ஓகே டாட், நீங்க கிளம்புங்க. ஓகே. நீ சீக்கிரமா ஃபேக்டரி போற வழியை பாரு. இவன் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அவனை காலேஜ்ல கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நீ ஃபேக்டரி கிளம்பு. புரியுதா? ஓகே டாட். என்னண்ணா பெரியப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப பாரு அவர் என்னதான் தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. டேய் வாய மூடிடு. நானே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். உன்னை ஜாமீன்ல இருக்கா நானும் டேடியும் பட்ட பாடு இருக்க பாரு. பாப்பா அந்த கஷ்டத்தை தான் இப்போ உன் மேல கோவமா காமிச்சிட்டு போயிருக்காரு. ஆனா எல்லாரும் மாத்தி மாத்தி திட்டிட்டே இருந்தா என்னென்ன அர்த்தம்? நான் ஏன் இப்படி பண்ணேன்றது யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் ஏதோ போராட்டத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்களோ? தியாகின்ற பட்டத்துக்காக தான் உங்களை உள்ள பிடிச்சி போட்டாங்களோ? இல்லைன்னா அது என்ன இப்ப என்கிட்ட ஏதாவது சொல்லி மறுப்ப பாக்குறியா? இங்க பாரு, டேடியாவது உன்னை ஒரு விஷயத்துல நம்புவாரு. ஆனா நான் உனக்கு எந்த விஷயத்துலயுமே நம்ப மாட்டேன். நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி அதெல்லாம் போகட்டும். நீ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னடா பாக்குற? அதான் ஒரு பொண்ணு மேட்டர் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது என்னாச்சு? அண்ணா அது அப்போ இன்னும் நீ அந்த பொண்ணு விஷயத்த விடல அப்படித்தானே? அன்னைக்கே உங்ககிட்ட அந்த பொண்ணோட போட்டோவை கூட நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ மறுபடியும் பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையை மறுபடியும் இழுத்து போட்டுக்காது சொல்லிட்டேன். அப்புறம் நான் தடுத்தாலும் டேடி உன்னை விட மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல. ஆனா இல்லண்ணா, அந்த பொண்ணு விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை பத்தி பேசதானே உங்ககிட்ட வந்தேன். அண்ணா அந்த பொண்ணு பத்தின போட்டோஸ் வீடியோஸ் இருக்குன்னு அந்த பொண்ணை நான் பிளாக்மெயில் பண்ணி நேற்றுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசினேண்ணா. என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டோம்? ஆமா, நீ என்ன அந்த பொண்ணை லவ் பண்றியா இல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ அண்ணா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே எனக்கு அந்த பொண்ணு மேலாம் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைண்ணா. அவன் என்ன 4 பேர் மத்தியில அடிச்சிட்டான். அவளை நான் ஏதாவது வச்சு பழி வாங்கணும். அதான் இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கு வீடியோஸ் இருக்குன்னு பிளாக்மெயில் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் உடஞ்சு நினைச்சுக்கான். தம்பி அச்சன் பாக்குறேன். பொண்ணு விஷயத்துல எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிருக்க நீனு. டேய் அந்த பொண்ணு ஒன்று அடிச்சிட்டானோ அதே மாதிரி 4 பேர் மத்தியில வச்சு நீ அவளை ஆள அதை விட்டுட்டு அவள் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து இங்க பாருடா, நானும் டேடியும் ரொம்ப பெரிய கிரிமினல் தான். ஆனா என்னைக்குமே பொண்ணுங்க விஷயத்த தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சதே கிடையாது. நம்ம வீட்டையும் ஒரு பொண்ணு இருக்கா தெரியும்ல, அதுக்காக அவளை நான் சும்மா விடணுமா? உன்னை நான் சும்மா விடலாம் சொல்லல. உனக்கு என்ன அந்த பொண்ணு நீ பழி வாங்கணும் அவ்வளவுதானே? அன்னைக்கே சொன்னேன். அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட கொடுங்க, அவளோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட சொல்லு. அவ யார் என்னன்னு பார்த்து நான் பேசி அந்த விஷயத்த பைசல் பண்றேன். இங்க பாரு, நீ சின்ன பையன், தேவையில்லாம ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன். அப்புறம் நானும் சரி டேடியும் சரி உனக்கு எந்த விஷயத்துலையும் ஹெல்ப்புக்கு வந்து நிக்க மாட்டோம் சொல்லிட்டேன். டேய் அந்த பொண்ணு போட்டோ வச்சிருக்கியா? ஆமாண்ணா, அந்த பொண்ணோட போட்டோ என் கையில தான் இருக்கு. சரி ஏதோ அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன்னா அது என்கிட்ட கொடு. அண்ணா அந்த பொண்ணு மிரட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மற்றபடி அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டது எதுவுமே என்கிட்ட இல்லைண்ணா. டேய் அப்ப எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு சும்மா மிரட்டிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லைண்ணா, அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட இருக்கு. இப்பதான் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சுல, இந்த போட்டோவை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ பண்ணலாம்ல. அது நான் ஒரு வீடியோவா எடுத்து உன்னை வீடியோ எடுத்துட்டு காட்டலாம் இல்லைண்ணா, அந்த ஐடியாவில தான். டேய் இங்க பார், கிரிமினல் தான். ஆனா நீ இந்த அளவுக்கு கிரிமினலா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல அந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட கொடு, அவளோட பத்தின டீட்டெயில்ஸ் கொடு. அந்த பொண்ணு உன் காலில் விழுந்து மனுப்பி கேட்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு பக்கம் கூட போக கூடாது சொல்லிட்டேன். எடு போட்டவன். அண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொன்ன பாரு, இந்த அண்ணன் எப்பவுமே இப்படிதான். ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? எடு போட்டவன். இருங்க தரேன். டேய் கீர்த்து வரும், அந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, நான் அப்புறமா பாக்குறேன். இங்க பாரு, இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்தா காலேஜ் டூருக்காக வெளியே போயிருந்தா சொல்லியிருக்கேன். அதை சொல்லி சமாளி, புரியுதா? சரிங்கண்ணா. டேய் நல்லவனே, என்னடா நான் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்க்கவே முடியல. ஆமா சார் எங்க போயிருந்தீங்க தெரியல? அது கீர்த்துக்கா, நான் காலேஜ் டூருக்காக வெளியூர் போயிருந்தேன்க்கா. 2 வீக்ஸா டூர்ல இருந்தேனா, அதான்க்கா உங்களை மீட் பண்ண முடியல. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ கனடால இருந்து வந்தீங்க? அது சரி, நான் வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. உன்னதான் பார்க்க முடியல. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆனா சார் மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் ரொம்ப பிஸி போல இருக்கேன். அப்புறம் உன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்னக்கா நல்லதா போயிட்டு இருக்கு. டேய் நல்லவனே, நல்லா படிக்கிறல்ல, படிப்புல கவனத்தை செலுத்துறா இல்ல பொண்ணுங்க ஏதாவது சைட் அடிக்கிறியா? ஓய் வாளு, ஒழுங்கா இருக்க பையன் எப்படி கேட்டுற போல இருக்கு உன்ன. நான் இவனுக்கு இருக்கிறேனா? அண்ணா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. காலேஜ்ல போய் கேட்டு பாருங்க, எத்தனை பணம் சைட் அடிக்கிறான்னு தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க,
அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவானுங்க எத்தனை பொண்ணை சைட் அடிக்கிறானோ இல்லை எத்தனை பொண்ணை லவ் பண்ணுறானோ இல்லை எத்தனை பொண்ணுக்கு பிராக்கெட் போட்டுருக்கானோ நீங்கள் வேணா காலேஜில் போய் விசாரிச்சு பாருங்களா நான் சொல்கிறத உண்மையாக இருக்கும். ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லக்கா நீங்க வேற வாளு எதுக்கு இப்ப அவனை நோட்டிட்டு இருக்கேன் அது சரி இப்ப என்ன விட்டாச்சு அவனை பிடிச்சிக்கிட்டேன் அதானே அப்புறம் வேற என்ன வேலை இருக்கு எனக்கு ஒன்னு அண்ணனை ஓட்டணும் இல்ல தம்பியை ஓட்டணும் எனக்கு 2 பேரும் இருக்கீங்களா அதான் 2 பேரையும் வச்சு ஓட்டுறேன். சரிண்ணா எனக்கு டைம் ஆகுது கிளம்பட்டுமா? ஓகேமா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே? இல்லண்ணா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு அதனால அவளை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி கிளம்பட்டுமா? இங்கே டைம் ஆயிடுச்சுடா. டேய் நல்லவனே கிளம்புறேன். இங்க பாரு நான் சும்மா தான் உனக்கு கலாய்ச்சேன் அதுக்காக நீ அப்படியே பண்ணக்கூடாது. ஒழுங்கா ஸ்டடீஸ்ல கவனத்தை செலுத்து புரியுதா? சரிங்கக்கா அதுக்கு என்ன ஸ்டடீஸ்ல கவனத்தை செலுத்திட்டா போகுது. சரி கீத்துமா நீ கிளம்பு. ஓகேண்ணா பாய். டேய் பாய்டா. நானும் கிளம்புறேன்க்கா காலேஜ்க்கு டைம் ஆகுது நானும் கிளம்பதான் போறேன். டேய் அப்படியா சரி வா நானே டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லக்கா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸுங்க வெயிட் பண்றாங்க அவனுங்களோட புரிஞ்சிருச்சு சைட் அடிச்சுட்டே போகணும் அதானே வேற பஸ் ஸ்டாண்ட்ல தான் டிராப் பண்ணணும் பண்றவா. நான் கிளம்புறேன்னா இங்க போயிடும் கீர்த்து வந்துட்டான்னா அமைதியா விடுறேன். அந்த போட்டோவை வச்சுக்கோ அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் புரியுதா? இனிமே அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டு நீ எந்த ஸ்டெப்பும் மூவ் பண்ணக்கூடாது. ஏதாவது மூவ் பண்ணன்னு தெரிஞ்சது நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. சரிடா கிளம்பு ஈவினிங் பார்க்கலாம் கிளம்பு. சரிங்கண்ணா அக்கா வாங்க போவோம். என் காதலை சொல்ல நான் கம்பனும் அல்ல அழகு மணி தேரழகி அசைய விட்டே கொள்ளாதே ஐயோ மாமா கீர்த்து அதை கேட்டுச்சு சிவ பூஜை கரடி வரணும்ல அதான் வந்துட்டான். ஹாய் டியூட். ஆமா எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாலும் ஃப்ரீ ஷோவா ஹாலிவுட் மூவியை பார்க்கலாம் போல இருக்கு. என்ன அப்புறம் என்னப்பா எப்ப பாரு ரொமான்டிக் மூவியாவே ஓடிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல யாரும் அத்துமீறி உள்ள வரக்கூடாது. அப்படி வந்துட்டா சில பல காட்சிகளை பார்க்க வேண்டியது இருக்கும் போல இருக்கு. தெரியுதுல கீழே வந்த போது ஃபோன் பண்ணலாம்ல மேல வரேன்னு அதுக்குள்ள கொடுத்துட்டு இருப்பேன். வேணாடா இந்த சிங்கிள்ஸ் பாவம் உங்களை சும்மா விடாது பாத்துக்கோங்க. ரொம்ப பண்றீங்க 2 பேரும். கீத்து இந்த வம்புக்கு நான் வரல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எதுவா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட மட்டுமே டீல் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டீல் பண்ண வந்த விஷயமே அவன் கிட்ட கிடையாது உங்க கிட்ட தான். சபி சபி நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன கீத்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன ஹெல்ப்? அதான் கேக்குறானா என்ன ஹெல்ப்னு சொல்லு. சொல்றேன்ப்பா இப்படி இருந்தா என் மைண்ட் மாறுது இல்ல கொஞ்சம் தனித்தனியா தான் இருங்களேன் பைத்திருச்சலா இருக்கு. சொல்லுங்க கீத்து. கொஞ்சமா குறையும் பாரு சிவ பூஜைல கரடி பூந்த மாதிரி மட்டும் இல்லாம இப்ப 2 பேரும் பிரிச்சா விட்டா உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஓலை கிடைக்க கூடாது. அர்ஜுன் இப்படி எல்லாம் சாபம் விடாதடா. இங்க பாரு நானும் எங்கள் தான் எனக்கும் கல்யாண காட்சி காலகாலத்துல ஆகணும்ல அதுக்கு முன்னாடி நானும் லவ் இதுவெல்லாம் பண்ணணும்ல. இப்படி எல்லாம் சாபம் விட்டா எப்படிடா? இல்ல மனசுக்குள்ளதான் நினைச்சேன் கேட்டுச்சா என்ன? ஏய் நான் என்ன பண்ணேன்? ஐயோ போதும் சார் நடிச்சது போதும். நான் உங்க 2 பேரும் பிரிச்சுட்டேன்னு எப்படியோ மனசுக்குள்ள என்ன நினைச்சு நீ சாபம் விட்டுருப்ப அதானே இவளுக்கெல்லாம் சீக்கிரமா ஆளே கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பியே. ஏய் இப்ப எதுக்கு வேலை வேலைன்னு பேசிட்டு இருக்கா? ஏதோ ஹெல்ப் கேட்டாலும் அது என்னன்னு கேளு சும்மா என் பக்கம் வராது. கீத்து ஏன்ப்பா எங்க மாமா இப்படி ஓட்டுறீங்க? பாவம்ல அபி உங்க மாமா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் உள்ளுக்குள்ள எனக்கு சாபம் விட்டுருக்கான். சரி சரி டாபிக்க மாத்திட்டான். சரி விடுங்க சபி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். அது என்ன தெரியுமா? எங்களோட ஹாஸ்பிட்டல் மூலமா ஃப்ரீ மெடிக்கல் கேம்பஸ் போட போறோம். அதுவும் ஒரு 5 ஸ்கூல்ஸ்க்கு போட போறோம். அதுல உங்க ஸ்கூலையும் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம். நீங்க உங்க பிரின்சிபல்கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு அதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சபி ப்ளீஸ் சபி. என்ன கீத்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இதை போய் ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்றீங்க? என்ன கீத்து நீங்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாவே எங்க பிரின்சிபல் மண்டையன் கிட்ட கேட்கலாம். அந்த ஆள்கிட்ட இதை பத்தி கேட்டீங்கன்னா டக்குன்னு ஓகே சொல்லிடுவோம். அதுவும் நீங்க வேற ஃப்ரீன்னு சொல்றீங்கல்ல மண்டையன் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவான். சபி இருந்தாலும் நீங்க இருக்கும்போது நம்ம மூவ் பண்ணலாமா? அது தப்பு இல்ல ப்ளீஸ் அந்த பிரின்சிபல் மண்டையன் கிட்ட நீங்களே எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சபி. இதுக்கு கீத்து கண்டிப்பா பண்ணிட்டா போகுது. நீங்க இன்னைக்கு 12 o'clock வாங்க லஞ்ச் டைம்ல அந்த பிரின்சிபல் மண்டையனை பார்த்து பேசிடுவோம். நீங்க இன்னைக்கு கேம்பஸ் போடுற மாதிரி இருக்கீங்க நாளைக்கு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ண சபி. ஒரு 1 வீக் உங்க ஸ்கூல் நெக்ஸ்ட் வீக் வேற ஸ்கூல் அந்த மாதிரி அடுத்த ஸ்கூல்ல மொத்தம் 5 ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல் தான் ப்ளீஸ் சபி சீக்கிரம் பேசி எனக்கு முடிச்சு கொடுங்க. அதுக்கு என்னங்க கீத்து கண்டிப்பா பண்ணிட்டா போகுது. நீங்க இன்னைக்கு லஞ்ச் டைம்ல வாங்க நம்ம மண்டையனை பார்த்து பேசிடுவோம். தேங்க் யூ லவ் யூ சபி. நீங்க டக்குன்னு ஓகே சொல்றீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் சபி. ஏய் நிறுத்து அவ என் வைஃப் லவ் யூலாம் நாங்க சொல்லிப்போம் நீங்க தேங்க்யூ மட்டும் சொல்லுங்க அது போதும். விட்டா கடத்திட்டு போயிடுவா போல இருக்கு. குல்ஃபி இவ பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு விட்டா உன்னை தள்ளிக்கிட்டு போனாலும் போயிடுவான். ஆமாடா சீரியஸா தான் நான் மட்டும் பையனா பிறந்தேன் கண்டிப்பா சபியாவும் கிட்ட இருந்து லவ் விட்டுட்டு போயிருப்பேன்.
என்னப்பா விளையாட்டு இது? நான் சொல்லலாம், இவ பையனை பிறக்க வேண்டியது மாறி பொண்ணா பிறந்துட்டான். இங்க பாரு குட்டி, இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ராஜு நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற. போடா, எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஆள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நானும் யாரும் உங்க 2 பேர் முன்னாடி இதே மாதிரி ரொமான்ஸ் பண்ணி காட்டுறோம்டா. நீ விட்டா சவால் நல்லதா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்டயும் ஒரு பெர்மிஷன் போட்டு. ஏன்டா கிட்டியா? அவ்வளவுதான். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. விஜய் விஜய் நில்லு. மறுபடியும் எது கூப்பிடுறான்? டேய் விஜய், இன்னைக்கு நீ செத்தானே நினைக்கிறேன். இருக்கீங்க அதனாலதான் நான் கேட்கல. யாரு? நானு கல்யாண மாப்பிளாக போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, நீ அதுக்கு வாயை மூடிட்டு அமைதியா தானே இருந்த. காலை மெதிச்சிட்டியே, அதனாலதான் சொல்ல முடியல. பதில் சொல்ல போனியா? ஆமா, அப்படி சார் என்ன பதில் சொல்லி இருப்பீங்க? அக்ஷதை, உண்மை அதானே? உண்மையாவே என் மனசு ஒருத்தி இருக்காள்ல, அதை பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். உன்னை தொட்டு கொஞ்சம் சொன்னால் ஒரு மடி வாமான் நான் ரெடி காதல் செய். எனக்கு மட்டும் அந்த இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சு. நான் இனிமே அங்கேயே தான் இருப்பேன். ஏய், என்னடி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கேன்? அப்போ இன்னும் 2 நாள்ல என் ஸ்வீட்டியா பார்க்கலாம், அதானே? அப்படிக்கிட்ட பேசணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், புரியுதா? சரிம்மா, எனக்கு டைம் இல்லை, கிளம்புறேன். ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஹாய் டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ரோகிணி சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆனந்த் ராஜேஷ் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆனந்த் ராஜேஷ் ப்ரோ. விஷ் மீ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ஆனந்த் ராஜேஷ் ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா ஜாஸ்மின் சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் பிரியா ஜாஸ்மின். பீட்டர் பாண்டியன் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பிரியா ஜாஸ்மின் சிஸ்டர். பீட்டர் பாண்டியன் ப்ரோ. பிரியா டியர் பாண்டியன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்னேஹா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு 21st பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்னேஹா டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்னேஹா டியர். ஸ்னேஹா டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி சிஸ்டர் அவங்களுக்கு நேத்திக்கு பர்த்டேன்னு நேத்திக்கு தான் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சாரி டியர், நான் அந்த கமெண்ட் டிலீட்டா தான் பார்த்தேன். பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்தினி டியர். பிலேட்டட் விஷஸ் டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நந்தினி டியர். நந்தினி டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டோட நேம் மென்ஷன் பண்ணலாம். இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி சிஸ்டர். விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ராஜலட்சுமி டியர். ராஜலட்சுமி டியர், நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் திலகவதி டியர் அவங்களுடைய தம்பி பாப்பாக்கு நேத்திக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. சாரி டியர், நேத்திக்கு நான் கொஞ்சம் இதுல இருந்ததுனால உங்களுடைய பர்த்டே விஷயம் சொல்ல முடியல, அதுக்காக இன்னைக்கு சொல்றேன். சாரி. நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லக்ஷன் சாய் குட்டி. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே லக்ஷன் சாய்க்கான லக்ஷன் குட்டி. நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமாவும் சுட்டித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட்டி. ஓகே டியர், வீடியோ பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டியர். என்னடா எதுவுமே சொல்லலைன்னு பார்க்காதீங்க, நேத்தோட வியூஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கோட வியூஸும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே டியர், இப்போதான் கீர்த்துவோட ட்ராக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு நீங்கள் சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு 2 பேருக்கு புது ட்ராக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பாருங்க, பார்த்துட்டு சீரியஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்ணாமூச்சும் போட்டிருக்கேன், பாருங்க டியர்ஸ், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் டியர்ஸ், நான் வியூஸ் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்ணாமூச்சி பார்த்துருப்பீங்க. இப்போதான் ஒரு சில ட்விஸ்டர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே போல் கெட்டி மேலும் வச்சுருக்கேன், அதையும் பாருங்க. சீக்கிரமாகவே எல்லா ட்விஸ்ட்டும் ஓப்பன் பண்ணிடுறேன். என்னடா இன்னும் இவங்க தெளிவாகலையான்னு பார்க்காதீங்க, இன்னும் அந்த கஷ்டம் போகலை, கொஞ்சம் லைட் இன்னமும் இருக்குது, லைட்டாலாம் சொல்ல முடியாது, பட் இருக்குது. அப்புறம் நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த வீடியோ என்னைக்கு போட்டிருந்தீங்க. அதாவது நான் பேசி போட்டிருந்த வீடியோ கெட்டி மேலம் சீரிஸ் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்த வீடியோ, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நான் அன்றைக்கே எடுத்துட்டேன். வியூஸ் போகாத செகண்ட் வீடியோ போட்ட பார்த்தீங்களா, ரெக்கவர் ஆகி வந்து செகண்ட் வீடியோ போட்ட பார்த்தீங்களா, அன்றைக்கே எடுத்துட்டேன். ஆனால் அது செக்கிங்கில் இருந்ததுனால என்னால் அந்த வீடியோவை போட முடியல. அதனால அது மறுநாள் போட்டதுனால அதில் நான் நேற்றுக்கு போட்ட அந்த மாதிரி நேற்றுன்ற மாதிரி பேசியிருப்பேன். ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருந்தது, நான் அதை ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான், பட் கொடுத்தது வந்து கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போக மாட்டேங்குதோ என்னமோ தெரியல. ஓகே டியர்ஸ், அப்படி உங்களுக்கு யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுங்க, என்னோட சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு எப்போ போல ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக unsubscribe பண்ண சொல்லிட்டேன்ட்டு unsubscribe பண்ணிடாதீங்க. அப்புறம் subscribe பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆமா டியர்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு எப்போ ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ட்ரை தான், பண்ணி பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நான் ஏதோ பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த கமெண்ட்ஸ்னால தான் நான் வந்து இந்த சீரியஸை முடிக்க போறேன்ற மாதிரி நினைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அக்கா யாருன்னா என்னன்னா சொல்லிட்டு போகட்டும், நீங்க ஏன்க்கா அதை பாக்குறீங்க அப்படின்னுட்டு. நான் யார் எது சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் சீரியஸை முடிக்கலப்பா. இது வந்து எனக்கு வியூஸ் போகாம நம்ம எப்படி சீரியஸை ஓட்டிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் முடிச்சிடலாமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். மற்றபடி எனக்கு பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டாங்க, அதனால நான் சீரியஸை முடிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க நான் வீடியோவில் போட்டு கேள்வி தான் கேட்டிருக்கீங்க, எப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கேனே தவிர நான் அந்த டைம்லலாம் நான் சீரியஸ் முடிக்க போறேன்னே நான் சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு எந்த விதமான பேட் கமெண்ட்ஸும் வந்து அதனால நான் சீரியஸ் முடிக்க போறேன்னு சொல்லலை. எனக்கு வியூஸ் ப்ராப்ளத்தினால தான் நான் வந்து சீரியஸ் முடிக்கட்டுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன். ஓகே டியர்ஸ், மறுபடியும் வேணாலும் அந்த வீடியோ போய் பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்னுட்டு. அதே மாதிரி நான் ஏன் உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்க கமெண்ட்ஸ்னால எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ப்பா. என்ன சொல்றது, அதாவது அக்கா இன்னைக்கு அர்ஜுன் நிலாவோட கான்செப்ட் நல்லா இருந்தது, விஜய் பாரதி இது ரொம்ப ஃபீலிங்கா இருந்ததுக்கா, விஜய் பிரியாவது காமெடியா இருந்ததுக்கா, இப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போது எனக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்ப பரவாயில்ல, நீங்க எல்லா செக்மெண்ட்ஸையும் பார்த்துருக்காங்க, அப்ப நம்ம கரெக்டா எடுத்திருக்கோம், நல்லா எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க அப்படிங்கிறது கேட்கறது. அதாவது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கா எனக்கு உடம்பு முடியல, அதனால நான் வந்து கமெண்ட் பண்ண முடியல அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நீங்க கட்டாயமா கமெண்ட் பண்ணணும்னு சொல்ல, நீங்க கமெண்ட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன், வியூஸ் பார்க்குறேன், பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் நாளைக்குள்ள சொல்கிறேன். ஓகே, பை டியர்ஸ். பை டியர்ஸ். பை டியர்ஸ்.